போயிடலாமா? கொஸ்டினுக்குள்ள போயிடலாமா? நார்மலா கேளுங்க. சரி. அவங்க கேட்ட கேள்விதான் நான் திருப்பி கேட்க போறேன். உங்களுக்கு அறிவுன்றது இப்பதான் வந்திருக்கோ? அவங்க கேட்டு அதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு அறிவு இப்பதான் வந்திருக்கு போல இருக்கு. 50 உயிர் காவானாதான் நீங்க அடங்குவீங்க போல இருக்கு. இந்த ஐடியா முதல்ல வந்து இந்த சேலத்துல ஒரு உயிர் போயிருக்காதுல்ல. ஒரு விஷயம், நீங்க தானே ஆட்சி ஆள்றீங்க. ஒரு பந்தல் போட்டு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை சார்? மீட்டிங் உங்களுது. ஆட்சியாளருங்க எல்லா கட்சிக்காரங்க மீட்டிங் பந்தல் போட்டு கொடுக்கணுமா? மக்கள் கூடுறது எவன் மக்கள்? இந்த நாட்டோட மக்கள் தானே. எங்க இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்து வந்து கூட்டிட்டு போனானா? இந்நாட்டு மக்கள் தானே. அப்ப இந்நாட்டு மக்களுக்கு நீங்க பந்தல் போட்டு கொடுக்க மாட்டீங்களா? எந்த கட்சிக்கு எந்த தலைவர் பாக்குறதுக்கு மக்கள் கூடுனாங்க? ஹலோ, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பெரிய பந்தல் போட்டு வச்சிருந்தான்னா எல்லா கட்சிக்காரனும் அங்க வந்து கூட்டத்தை கூட்டி அங்கேயே பேசிட்டு போயிருவான்ல. பந்தலுக்கான வாடகை வாங்கிக்க வேண்டியதானே எங்கள்கிட்ட. கரண்ட் பில்ல வாங்கிக்க வேண்டியதானே. அப்படி ஒரு நாளைக்கு அந்த ஆட்சியை அமைச்சு இப்படி எங்கேயுமே தப்பு நடக்காம பாக்கணுங்கிறது புத்தி வேணாமா? அறிவு எங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லையா? அறிவு இருக்கான யாருகிட்ட யாரு கேட்கறது? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு பெரிய மாநாட்டு பந்தலை போட்டு வைக்கிறதுல என்ன பிரச்சனை? காசெல்லாம் எங்க அடிச்சு கொண்டு போய் எங்க வச்சிருக்கீங்க? நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் விஜயை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி எனக்கு தெரியும்.